சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி நீண்ட உரைகளை கொண்டு நடத்தப்படும் நிகழ்ச்சி அல்ல. உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக முன்வைத்து அதற்கு விளக்கம் தரக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி. கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் இஸ்லாம் பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை செய்துவிட்டு அதன் பிறகு நம்ம கேள்வி பதிலுக்கு நுழையலாம். இஸ்லாம் மார்க்கம் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு பெரிய மார்க்கங்களிலே ஒரு மார்க்கமாக திகழ்கிறது. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை குறுகிய காலத்திலே சுமார் 1400 ஆண்டுகளிலே உலகத்தில் பல நூறு கோடி மக்களை தன்வசம் ஈர்த்து உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலுமே தன்னுடைய வேர்களை பதித்திருக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் திகழ்கிறது. இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு பக்கம் அதன்பால் மக்கள் ஈர்க்கப்பட்டாலும் இன்னொரு பகுதியில் இஸ்லாத்தின் மீது பலருக்கு ஒரு அதிருப்தியும் வெறுப்பும் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள், கடுமையான குற்றவியல் சட்டங்கள், முஸ்லிம் நாடுகளிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இவற்றை பற்றியெல்லாம் மக்கள் அதிருப்தி அடையும் பொழுது அது இஸ்லாத்தின் மீது அந்த அதிருப்தியை கொண்டு வந்து இணைத்து சம்பந்தப்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ இதனால் இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம்களுக்கும் இப்போ உள்ள இஸ்லாத்திற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்ற விஷயங்களை எல்லாம் விளக்கி மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் அடுத்த மதத்தின் மீது கசப்பு வைத்திருப்பார்களேயானால், வெறுப்பு வைத்திருப்பார்களேயானால் அவங்களுக்கு மத்தியில் அடிக்கடி சண்டைகளும் சச்சரவுகளும் பூசல்களும் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களும் மற்ற மதங்களை பற்றி சரியான முறையில் என்ன செய்யணும், புரிந்து வைத்திருக்க வேண்டும். இஸ்லாம்னா இதுதான் இஸ்லாம், இதுதான் இந்து மதம், இதுதான் கிறிஸ்தவ மதம் என்று ஒவ்வொரு மதத்தினுடைய நம்பிக்கைகளையும் அடுத்த மதத்துக்காரர்கள் புரிந்து அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருத்தரும் மாறிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு இடையில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். அதை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் அந்த கசப்பெல்லாம் நீங்கும். நீங்கள் கேள்விகள் கேட்பீர்கள், அது சம்பந்தமான விளக்கத்தை நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த இஸ்லாத்தின் மீது முஸ்லீம்கள் மீது இருந்த கசப்பு உங்களுக்கு நீங்கும். அதே போல நீங்களும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து எங்களை அழைத்து நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கசப்புகள் நீங்குமையானால் அப்போ தான் நமக்கு மத்தியில் உண்மையான நல்லிணக்கம் ஏற்படும். நம்ம நல்லிணக்கத்தை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுகிறார்கள், எல்லா அரசாங்கமும் பேசுகிறது, எல்லா மதத்தினுடைய தலைவர்களும் பேசுகிறார்கள், அதிகாரிகள் பேசுகிறார்கள். ஒரு கலவரம் நடந்து விட்டது என்று சொன்னால் அப்ப அதிகமாக பேசுகிறார்கள், பேசியும் ஏற்பட மாட்டேங்குது. எல்லாரும் பேசுகிறார்கள், எல்லோரும் ஆசைப்படுகிறோம் நல்லிணக்கம் ஏற்படணும்னு சொல்லி, ஆனால் ஏற்படவே மாட்டேங்குது. சண்டை சச்சரவுகள் இந்த நவீன யுகத்தில் கூட கலவரங்கள் நடப்பது நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரை எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லுது என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் பிற மதத்தவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கூடவே கூடாது, நிர்பந்தப்படுத்தி எந்த ஒரு கொள்கையும் திணிக்க கூடாது என்று ஒரு அருமையான ஒரு நல்லிணக்கத்துக்கு உரிய ஒரு போதனையை இந்த மார்க்கம் சொல்கிறது. அதே போல முஸ்லிம்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அல்லாஹ்வை உருவமாக வைத்துக் கொண்டு நாங்கள் வணங்குவது கிடையாது. அவனுடைய ஆற்றல் சக்தி இவற்றையெல்லாம் மனதிலே இருத்தி அந்த படைத்த இறைவனை நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். மற்ற மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம்
வேற வேற தெய்வங்களை என்ன செய்யறாங்க, வணங்கி உருவமாகவோ உருவம் இல்லாத முறையிலேயோ பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி எங்களுக்கு குர்ஆன் என்ன சொல்கிறது? அவங்க மார்க்கம் அவங்களுக்கு, உங்க மார்க்கம் உங்களுக்கு என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், லா தசுப்புல்லதீன எதுவூன மிந்தூன் இல்லா, அல்லாஹ் இல்லாமல் மற்ற தெய்வங்களை வேற மதத்துக்காரர்கள் வணங்குகிறார்களே அவங்கள பத்தி நீங்கள் குறை சொல்லாதீர்கள். பிற மதத்தை அவங்க தெய்வங்கள்னு நினைச்சு வணங்குறாங்க, அதை பற்றி அவங்களுக்குள்ளே பல பேர் விமர்சனம் பண்ணி கொள்ளலாம். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் பிற மதத்தவர்கள் புண்ணியாத்மாக்களாக யாரை கருதுகிறார்களோ அவங்கள பத்தி நீங்க விமர்சித்து விடக் கூடாது. அப்படி விமர்சித்தீர்களே ஆனால் யசுபுல்லாஹ் அதுவன் பிகைரி இல்மின், அவங்களும் அல்லாஹ் வந்து விமர்சிப்பாங்க, அப்புறம் சண்டை ஏற்பட்டு விடும். இப்படி குர்ஆன் எங்களுக்கு கட்டளை இருக்கிறது. குர்ஆன்ல வந்து இந்த நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு என்ன மாதிரி வழி என்றால், ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை அடுத்த மதத்துக்காரங்க திட்டும் போது தானே சண்டை வரும். அது செய்யாதீங்க. ஒரு முஸ்லீம் வந்து அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது என்று குர்ஆன்ல எங்களுக்கு என்ன இருக்கு, கட்டளை இருக்கிறது. அதே போல எங்க இஸ்லாம் என்று சொன்னா எங்களுக்கு ஆதாரம் வந்து குர்ஆன் தான், எங்களுக்கு ஆதாரம் வந்து நபிகள் நாயகம் தான். வேற யாரும் சொல்வது இஸ்லாம் ஆகாது. இஸ்லாம்னா அது குர்ஆன்ல இருக்கணும், இல்லைன்னா நபிகள் நாயகம் அவங்க வந்து அவங்க காலத்தில் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கணும். இந்த ரெண்டுக்கு பேர் தான் இஸ்லாம். அப்ப அந்த இஸ்லாத்தில் நீங்க உள்ள நுழைந்து பார்த்தீர்களே ஆனால் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிற மதத்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள விரிசல் இருக்க இதெல்லாம் காணவே முடியாது. இப்ப நபிகள் நாயகம் அவங்களுக்கு வந்து அந்தரங்க உதவியாளராக 2 பேர் இருந்தார்கள். நபிகள் நாயகம் அவங்களுக்கு அந்தரங்க உதவியாளர்னா என்ன, அவங்களுடைய தனி அறை வரைக்கும் வருவார்கள், யாராவது பார்க்க வந்து அழைத்து கொண்டு வருவார்கள். இந்த பொறுப்புகள் எல்லாம் அந்தரங்க உதவியாளர்கள் தான் செய்வாங்க. இந்த பர்சனல் செக்ரட்டரி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியாக 2 பேர் நபிகள் நாயகம் அவங்களுக்கு இருந்தாங்க. அந்த 2 பேர்ல ஒருவர் வந்து முஸ்லீம், இன்னொருவர் வந்து யூதர். யூதர்கள்னா யாருன்னு கேட்டா அன்னைக்கு நபிகள் நாயகத்தினுடைய பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள், அவங்கள பல சந்தர்ப்பங்களில் கொலை செய்வதற்கு முயற்சித்தவர்கள், ஆட்டு இறைச்சியில வந்து விஷத்தை கலந்து அதை கொண்டு வந்து நபிகள் நாயகத்தை கொடுத்து சாப்பிட வைக்க திட்டமிட்டவர்கள். இந்த மாதிரி அவங்கள ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு, ஏன்னா யூதர்களாக இருந்தவங்க தான் முஸ்லீமா மாறுறாங்க. அந்த கோபத்தில் இவர் முகமதை நம்ம ஒழிச்சு கட்டணும் என்று ஒரு சமுதாயம் திட்டம் போட்டிருக்கிறது. அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆளை தனக்கு பர்சனல் செக்ரட்டரியாக, அந்தரங்க செயலாளராக நபிகள் நாயகம் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை அவங்களுடைய ஆதாரபூர்வமான வரலாறுகளில் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவங்க வந்து அவங்க தனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க. அவங்க வந்து பிறக்கும் போதே வந்து அனாதையா இருந்தாலும் ஒரு 25 வயசுல எல்லாம் பெரிய ஊர்லேயே பெரிய செல்வந்தர் ஆகுறாங்க. 40 வயசுல அவங்க இறை தூதர்னு சொன்ன காலத்துல எல்லாம் ஊர்லேயே அவங்க தான் பெரிய வசதியானவராக வியாபாரியாக இருந்து பெரிய வசதி படைத்தவராக இருந்தார்கள். பிறகு இந்த மார்க்கத்தை சொன்ன பிறகு எல்லா பொருளாதாரத்தையும் இழந்து ஊரை விட்டு விரட்டப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இன்னொரு ஊர்ல போய் தஞ்சம் அடைகிறாங்க. மக்காங்கிற ஊர்ல இருந்து விரட்டப்பட்டு மதீனாங்கிற ஊர்ல போய் அவங்க வந்து அடைக்கலம் கோரி போகிறார்கள். அங்க போன பிறகு இந்த மாதிரியான எதிர்ப்பு அந்த ஊர்ல இல்லை. வெளியூர்ல உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களை அரவணைக்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக நபிகள் நாயகத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். சுற்று வட்டாரங்கள்லாம் அது பரவுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த 10 வருஷம் தான் மதீனாவில் இருக்கிறாங்க. 63-40 வயசுல மக்காவில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. 53 வயசு வரைக்கும் 13 வருஷ காலம் சொந்த ஊர்ல பிரச்சாரம் பண்றாங்க. 53ல இருந்து 63 வயசு வரைக்கும் மதீனாங்கிற ஊர்ல போய் பிரச்சாரம் பண்ணி 63 வயசுல அவங்க இறந்துடுறாங்க. இந்த 10 வருட காலத்துல அரபு நாட்டிலேயே ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி ஆயிடுறாங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய கொள்கை வளர்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு பாரசீகம் ரோமாபுரி என்று 2 வல்லரசுகள் இருந்தது. இப்ப எப்படி அமெரிக்கா ரஷ்யா இருந்ததோ, இப்ப அமெரிக்கா மட்டும் இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து ஈரானை தலைமையாக கொண்ட பாரசீகர்களும் ரோம் இத்தாலியை தலைநகராக கொண்ட ரோமாபுரிக்காரர்களும் உலகம் பூரா ஆளக்கூடியவர்களாக இருந்தார்கள், பெரும் வல்லரசுகராக இருந்தார்கள். இந்த 2 வல்லரசுகளையும் வீழ்த்தி நபிகள் நாயகம் அந்த 10 வருஷ காலத்தில்
ஒரு பெரிய ஒரே வல்லரசனுடைய அதிபரா மாறுறாங்க. 10 வருஷத்துல மாறுறாங்கன்னா படதிரட்டி போய் மாறல, எல்லா கூட்டம் கூட்டமாக அவர்களுடைய கொள்கையை அரபு தீபகற்பம் முழுவதுமே அவங்க கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்தியா இருக்குது இல்லையா, இவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கு அதிபராக, இவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கு உண்டாக்கி துண்டு துண்டா செதறி கிடந்த ஊருக்கு ஒரு ராஜா இருந்தாங்க, அதையெல்லாம் வந்து தகர்த்து எரிந்து விட்டு ஒரு பெரிய வல்லரசுக்கு அதிபராகத்தான் அவங்க மரணிக்கிறாங்க. அவங்க ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க. என்ன கொள்கை? அரசாங்கத்தினுடைய நிதியில் இருந்து நானும் ஒரு பைசா, ஒரு பேரிச்சம்பழம் கூட எடுக்க மாட்டேன், என்னுடைய சொந்த பந்தத்தில் உள்ளவர்களும் எடுக்கக்கூடாது என்று ஒரு கொள்கையை வைத்திருந்தார்கள். அதனாலதான் குடிசையில் வாழ்ந்தாங்க. குடிசையில் ஒரு 10க்கு 10 சின்ன ஒரு அறை தான் அவங்களுடைய வீடு, அரண்மனை எல்லாம் இல்லை, கயிற்று கட்டில் தான் படுத்தார்கள். அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள்லாம் வந்து சிம்மாசனங்கள், தங்கத்தில் சிம்மாசனங்கள் செய்து, தங்கத்தில் செருப்புகளை காலணிகளை தயார் செய்து, தங்கத்தில் கிரீடம் சூட்டி, தங்கத்தில் செங்கோல் வைத்து, தங்கத்திலேயே குளியல் அறைகள் கட்டி, இப்படியெல்லாம் சொகுசாக வாழ்ந்ததுக்கு தான் அன்னைக்கு உள்ள மன்னர்கள் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி ஜனநாயக ஆட்சி வந்த பிறகு அப்படி கிடையாது. மன்னர் ஆட்சி இருந்த காலத்தில் என்னஞ்சாங்க, அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான டாம்பிகத்தோடு தான் மன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்க. இவங்க ஒரு வல்லரசுக்கு அதிபர், அவங்க பேரை கேட்டாலே உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள்லாம் நடுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக உருவான நேரத்தில் கூட அவங்க வாழ்ந்தது குடிசையில தான். அவங்க கைத்துக்கட்டெல்லாம் படுத்தாங்க. ஒரு நாள் சாப்பிட்டால் ஒரு நாள் சாப்பிட முடியாது. குடும்பத்தார்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான தான் அந்த வாழ்க்கை என்னஞ்சாங்க ஓட்டினாங்க. அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்தார்கள். அவங்களுடைய வருமானத்திற்காக என்னன்னா, ஒரு 100 ஆடு கொண்ட ஒரு ஆட்டு பண்ணை வைத்து அதிலிருந்து வரக்கூடிய 100 ஆடு இருந்தா உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஆடு குட்டி போட்டுட்டே இருக்கும். டெய்லி ஒரு ஆடு நம்ம எடுக்கலாம். 100 ஆடு நீங்க ஒழுங்காக பராமரித்தீர்களே ஆனால் அதுல தினசரி என்ன செய்யலாம், ஒரு ஆடு உற்பத்தியாகி ஒரு குட்டி போட்டுட்டே இருக்கும். ஒரு பெரிய ஆட்டை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம். இந்த மாதிரி அது வந்து வேற பணிகளை பாதிக்கவும் செய்யாது. பிரச்சார பணி, நிர்வாக பணியெல்லாம் பாதிக்காது. வியாபாரம் ஈடுபட்டோம்னா முழு நேரத்தையும் அது வாங்கிடும். இது அப்படியெல்லாம் நேரத்தை சாப்பிடாது. இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு வாழ்க்கை அமைத்து கொண்டு அவங்க அரசு பணியையும் இந்த மார்க்க பணி, ஆன்மீக பணியையும் சேவையா செய்தார்கள். அதை வைத்து ஆதாயம் அடையவில்லை. அப்ப அவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது அவங்களுடைய ராஜ்யத்தில், அவங்களுடைய தலைநகரத்தில் மதீனாங்கிற ஊர்ல ஒரு யூதர் தான் ஒரு பெரிய வசதியானவராக இருக்காரு, வேற சமுதாயத்துக்காரர். அவர்கிட்ட போய் தன்னுடைய கவசத்தை அடைமானமாக வைத்து சில மரக்கால் கோதுமைகளை வாங்கி வந்து கடைசி நேரத்தில், மரணிக்கிற நேரத்தில், அரசாங்கத்தில் குவிந்து கிடக்கிறது கஜானாவில், அதை தொடாம இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கிட்ட அடமானம் வைத்து அதை மீட்காமலே மரணித்தார்கள். அது அடமானம் வைக்கப்பட்ட நிலையிலேயே நினைஞ்சாங்க மரணித்து விட்டார்கள் பார்க்கிறோம். இப்போ எதுக்கு இதை சொல்றோம் என்று கேட்டால், அவங்க இவ்வளவு பெரிய வல்லரசா இருக்கிற அந்த காலத்தில் அவங்களுடைய ஆட்சியில முஸ்லிம்களுக்கு எதிரி சமுதாயமாக தங்களை வைத்திருந்தார்களே, அவங்க வந்து பெரிய தொழிலதிபர்களாக இருக்க முடிகிறது. மன்னருக்கு கடன் கொடுக்கிற அளவுல அவங்களுடைய பொருளாதார நிலைமை உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா அந்த மாதிரியான வசதிகள் அந்த அரசாங்கம் செய்து கொடுத்தா தானே இது சாத்தியமாகும். நீ வேற மதத்துக்காரன், நீ எல்லாம் உன்னை முன்னேற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உன்னை எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிடுவோம். அந்த காலத்தில் இப்படிலாம் பண்ணாங்க. இந்த ஜனநாயக காலத்தில் அதை கற்பனை பண்ண முடியல. அந்த காலத்தில் எல்லாம் சர்வாதிகார ஆட்சி நடந்த காலத்தில் எல்லாம் நினைச்சதெல்லாம் செய்யலாம். பத்திரிகை கிடையாது, டிவி கிடையாது, போராட்டங்கள் பண்ண முடியாது. அதனால என்ன வேண்டாலும் செய்யலாம், யாருமே எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஆளுகையில் இருந்த பிற மதத்தை சேர்ந்த ஒருவர் பெரிய தனவந்தராகவும் முகமது நபி அவர்கள் அவற்றை கடன் வாங்கக்கூடியவராகவும் இருந்தார்கள் என்று சொன்னால், மற்ற மதத்துக்காரர்களை எப்படி நடத்தியிருக்கிறார்கள், சாதாரணமா எப்படி நடத்திடலாம், அதிகாரம் வரும்போது எப்படி நடக்கிறாங்கிறத டெஸ்ட்டுங்க. நம்மள்ட்ட ஒரு அதிகாரம் இல்லைன்ற உடனே நடிக்கலாம், நானும் சமாதானம்னு பேசலாம். நம்மள்ட்ட ஃபுல் பவர் இருக்கும்போது எப்படி நடக்கிறோம், அதுதான் ஒரு மனிதனை வந்து எடை போடுறதுக்கு சரியான அளவுகோல். இந்த முகமது நபி வந்து அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு வல்லரசுக்கு அதிபராக இருந்த அந்த காலகட்டத்தில் பிற மதத்தை சேர்ந்தவர் வந்து வசதி உள்ளவராகவும் அவரிடத்தில் இருந்து இவங்க கடன் வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப ஒரு பிரேதம், ஒரு இறந்து போனவருடைய
உடலை கொண்டு வர்றாங்க, தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா எழுந்து நிற்கிறார்கள். அந்த உடல் வந்த உடனே அதை பார்த்தோன்னு என்ன செய்கிறாங்க, எழுந்து நிற்கிறார்கள். அப்போ கூட இருந்த முஸ்லீம்கள்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இது நம்மால் இல்லை. கூட இருந்த முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகத்திட்ட இது யூதருடைய உடல் பிணம், யூதருடைய பிரேதம் தான், அது நம்ம முஸ்லீமுடைய உடல் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், எந்த ஒரு உடல், இறந்து போன உடல் உங்களை கடந்து சென்றாலும் நீங்கள் எழுந்து, உங்களை கடந்து செல்லும் வரை எழுந்து நில்லுங்கள், உங்களை கடந்து சென்ற பிறகு நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க ஜனாதிபதி சக்கரவர்த்தி அவங்களுடைய தலைமை செயலகமே அந்த பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல் அரண்மனை கோட்டையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க வாழ்ந்த காலம் வரைக்கும் கோட்டை கட்டிக்கிறல, பள்ளிவாசல் ஓலையில பேரிச்சம் ஓலைகளால் வேயப்பட்ட கூரை வேயப்பட்ட அந்த பள்ளிவாசல் தான் அவங்களுடைய தலைமை செயலகமாக இருக்கிறது. அப்ப அதுல இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு மதத்துக்காரர் அவங்களுடைய பிரேதத்தை கொண்டுட்டு வர முடிகிறது. இன்னைக்கு ஒரு மதத்தை சேர்ந்தவங்களே ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா ஒரு தெருவுக்குள்ள பணத்தை கொண்டு போக முடியுமா? ஒரு மதத்தில் உள்ளவங்களே கூட ஓஞ்சாதி எப்படி எங்க தெருவுக்குள்ள நீ பணத்தை கொண்டு வர்ற விடமாட்டோன்னு சொல்லி இறந்த ஒரு மனிதன் விஷயத்தில் கூட கருணையற்றவர்களாக நடக்கக்கூடியவர்கள் நம்ம நாட்டிலும் உலகத்திலையும் பல பகுதிகளில் கொஞ்சம் பேர், அனைவரும் இல்லை, கொஞ்சம் இருக்கிறார்கள். ஓரளவுக்கு அந்த மாதிரியான ஆட்கள் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த காலம் எப்படி இருக்கும்? இந்த காலமே இப்படி இருந்தா அந்த காலத்தில் எப்படி இருக்கும்? அப்ப நபிகள் நாங்கள் எப்படி மாத்துறாங்கன்னு கேட்டா, இன்னொரு மதத்துக்காரனா இருந்தாலும் அவனுக்கு முஸ்லீமுக்கு இருக்க எங்க கையில் ஆட்சி இருந்தாலும் முஸ்லீமுக்கு இருக்கிற உரிமை உனக்கும் இருக்கிறது. இவன் பிரேதத்தை எடுத்துக்கிட்டு போற தெருவில் நீனு எடுத்துக்கிட்டு போகலாம், எங்களை கடந்து கூட எடுத்துக்கிட்டு போகலாம் என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் அந்த இணக்கம் ஏற்படணும், மதங்களுக்கு மத்தியில் சண்டைகள் வரக்கூடாது. சண்டைகள் நபிகள் நாயகம் போட்டிருக்கிறாங்க, போர் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் மதம் என்ற அடிப்படையில் செய்தது கிடையாது. ஒரு நாடு என்கிற ஒரு அடிப்படையில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக நடக்குமையானால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருதுன்னு வைக்க, அது இந்து மதத்துக்கான சண்டையா, அவன் போடுறது முஸ்லீம் மதத்துக்கான சண்டையா? நிச்சயமா இருக்காது. அவனு நாட்டுக்கு போறான், நம்ம நாட்டுக்கு போடுறோம். இந்த அடிப்படையில் சில சண்டைகள் நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் நடந்திருக்கிறது. அவங்க மட்டும் இதை நடத்தவில்லை, எல்லா மதத்தில் புண்ணியஸ்தர்களாக கருதப்படுகிறவர்களும் போர்க்களத்தில் ஈடுபடாமல் இருந்தது இல்லை. ராமர் போர் செஞ்சவர் தான், கிருஷ்ணர் அது அவர் போர்க்களத்தில், ராமாயணம் மகாபாரதம்லாம் யுத்தம் தானே சொல்லுது, அது ஒரு யுத்தம் தானே, அதுவே போர் தான். தர்ம யுத்தம், தர்ம யுத்தம் தடுக்கப்பட்டது கிடையாது. அநியாயத்துக்கு தான் யுத்தம் பண்ணக்கூடாது. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி என்ன செய்யலாம், ஒரு நாடு யுத்தம் செய்யலாம், ஆளாளுக்கு தான் ஆயுதம் தூக்கக்கூடாது. அந்த மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு சக்கரவர்த்தி என்கிற ஒரு அடிப்படையில் அவங்க அண்டை நாட்டில் உள்ளவங்க ஆக்கிரமிக்க வந்தார்களே, ஆனால் அவங்களை எதிர்த்து போரிட வேண்டும். 15-16 போர்கள் அவங்க செய்திருக்கிறார்கள். அவங்களே அதுக்கு தலைமை தாங்கி தளபதியாகவும் போய் என்ன செய்யறாங்க, ஆன்மீகத்தினா வெறுமன ஆன்மீக ஆளுக்கு ஆயுதம் தூக்க மாட்டாங்க. முகமது நபி ஆன்மீக தலைவராக இருந்து கொண்டும் ஒரு போராளியாகவும் போர் வீரராகவும் இராணுவ தளபதியாகவும் அந்த மாதிரியாக எல்லா விதமான வித்தைகளையும் வீர தீர விளையாட்டுகளை கற்றவராகவும் அதே நேரத்தில் ஆன்மீகத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவராகவும் முகமது நபி அவர்கள் இருந்தார்கள். அப்ப எதுக்கு இதை சொல்றோம் என்றால், இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாட்டின் அதிபராக இருக்கும் பொழுது கூட அவங்க நாட்டில் பிற மதத்துக்காரங்க எப்படியெல்லாம் நடத்தப்பட்டார்கள் என்பதற்கு தான் அவங்கள அந்தரங்க செயலாளராக வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றோம். மற்றவங்க தொழில்துறையில் முன்னேறி இருக்கிறத பார்க்குறோம். மற்றவங்களுடைய பிரேதத்தை கூட பள்ளிவாசல் வழியாக கொண்டு போறதை கூட அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தல மட்டுமில்லை, எழுந்து நின்று மரியாதை செய்கிற அளவுக்கு. இறந்து போயிட்டான், உசுரோட இருக்கிற வரைக்கும், உசுரோட இருக்கிறவனுக்கு எந்திரிக்க கூடாது. எங்க மார்க்கத்தில் உயிரோட இருக்கிற ஒரு மனிதனுக்காக எழுந்து நிற்கக்கூடாது. எழுந்து நின்று அவனுக்கு மண்டக்கணம் ஏறி போயிடும். யாருக்கும் நீங்க எழுந்து நிற்காதீங்க, எனக்கும் எழுந்து நிற்கக்கூடாது நபிகள் நாயகம் சொன்னாங்க. நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நான் வந்தால் நீங்கள் யாரும் எனக்காக எழுந்து நிற்கக்கூடாது, இப்படியெல்லாம் கட்டளை போட்டிருக்கிறாங்க. உசுரோடு இருக்கிறவனுக்கு எழுந்து நிற்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு இறந்தவனுக்கு எழுந்து நிற்க சொல்றாங்க. ஏன்? அவனுக்கு மண்டக்கணம் வராதுல. உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் மண்டக்கணம் வர்றேன், இறந்தவனுக்கு மண்டக்கணம் வரப்போகுது. அதனால அதை மட்டும் நபிகள் நாயகம் நினைஞ்சாங்க, அனுமதித்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு நல்லிணக்க மார்க்கம் தான் இஸ்லாம் என்பது. ஆனால் அதை சில பேர் விளங்காமல் புரிந்து கொள்ளாத காரணத்தினாலையும் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை பேணாத காரணத்தினாலையும் இந்த அனைத்து விஷயங்கள்லையும்
இன்றைக்கு முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் வந்து குர்ஆனில் உள்ளபடி நடப்ப முன் வருவதில்லை, நபிகள் நாயகம் சொன்னபடி நடக்க முன் வருவது இல்லை. நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அந்த மாற்றங்களை இப்போ கொஞ்சம் ஒரு 10 வருட காலத்தில் ஓரளவுக்கு ஒரு எழுச்சியான ஒரு நிலையை நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம். அது ஒரு எதுக்கு தலைப்பு இனிய மார்க்கம்னு கொடுத்துருக்குறோம் என்று கேட்டால், இஸ்லாம்னா ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கம், 4 கிறுக்கங்க ஏதோ செய்கிறதை வைத்துக்கொண்டு இஸ்லாம்னா ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு மார்க்கம் என்கிற கருத்து ஊடகங்கள் வழியாக மக்களுடைய உள்ளங்களில் என்ன செய்யப்படுகிறது, திட்டமிட்டு விதைக்கப்படுகிறது. இஸ்லாத்தில் ஒன்றை சம்மந்தப்படுத்துகிறா இருந்தால் குர்ஆனில் இருந்தால் தான் இஸ்லாத்தோட சம்மந்தப்படுத்தணும். நபிகள் நாயகம் சொன்னால் தான் அது இஸ்லாம்னு சொல்லணும். முஸ்லீமாக பிறந்துட்டு வரதட்சணை வாங்குவான், அது இஸ்லாம் வாங்க சொல்லணும்னு எடுத்துக்கிற முடியுமா? முஸ்லீமாக பிறந்தவன் குடிப்பான், இஸ்லாம் குடிக்க சொல்லுன்னு சொல்லுங்க. இஸ்லாம் தான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுத. முஸ்லீமாக இருந்துட்டு குடிக்கிறான், முஸ்லீமாக இருந்து விபச்சாரம் பண்ணுறான். ஒரு முஸ்லீம் விபச்சாரம் பண்ணால் இஸ்லாம் விபச்சாரம் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு முஸ்லீம் குடிச்சான்னு சொன்னால் இஸ்லாம் தான் குடிக்க சொன்னுச்சுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி முஸ்லீமில் சில பேர் என்ன செய்வார்கள், இஸ்லாத்தை மீறி பல காரியங்களை செய்வார்கள். அப்போ நீங்கள் வந்து இஸ்லாம்டா என்ன, முஸ்லீம்டா என்ன, இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம்கள்னா என்னங்கிற வேறுபாட்டையும் நீங்கள் விளங்கி கொண்டீர்களேயானால் நிச்சயமாக இஸ்லாங்கிறது அவ்வளோ இனிமையான, அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு மார்க்கம், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளங்களில் என்ன சந்தேகத்தை வேண்டாலும் கேட்கலாம். நாட்டில் நடக்கிற தீவிரவாதம், அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். பெண்களுக்கு இஸ்லாம் உரிமை கொடுப்பது இல்லை என்று நீங்கள் கேட்கலாம். முஸ்லீம்கள் வந்து எல்லாத்துலேயும் தனித்தே இருக்கிறார்கள், அது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க ஏன் ஆடு மாடெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்றாங்க, உயிர்களை எதுக்கு கொள்றாங்க, இப்படி சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். இதைத்தான் கேட்கணும் இல்லை, எத்தனையோ வகைகளில் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம். எதுக்கு 5 நேரம் நாங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு காலத்தில் இந்த கடவுளை வழிபடுறோம், நீங்கள் 5 நேரம் போயிட்டு எல்லாத்தையும் கடவுளுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எதுக்கு தாடி வைக்கிறீங்க, எதுக்கு தொப்பி போடுறீங்க, எதுக்கு புர்கா போடுறீங்க என்று நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம். எதுக்கு ஆம்பளைக்கு சுண்ணத்து பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். நீங்கள் பார்க்குற வகையில் உங்கள் அக்கம் பக்கத்தில் பழகக்கூடிய முஸ்லீம்கள் விஷயத்தில் எத்தனையோ குறைபாடுகள் நீங்கள் காண்பீங்க, அதை ஏன் நீங்கள் கேட்கலாம். வட்டி ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ உங்கள் சமுதாயத்திலான வரதட்சணை ஜாஸ்தியாக இருக்குது என்று கூட நீங்கள் கேட்கலாம். இந்த எங்கள் மார்க்கத்தை பற்றியும் எங்கள் சமுதாயத்தை பற்றியும் என்ன வேண்டாலும் நீங்கள் கேட்கலாம், கோபமாக கூட கேட்கலாம். இந்த சபையை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்யலாம், நீங்கள் கேலி பண்ணுற மாதிரி கேட்டாலும் நாங்கள் வந்து கோபப்பட மாட்டோம். நீங்கள் வந்து கட்டும் கோபத்தோடு கேட்டாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு எந்த பதில் தான் விளக்கம் தான் சொல்லுவோமே தவிர நாங்களும் இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற யாருமோ எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணவே மாட்டோம். ஏன், தெளிவாக எங்கள்கிட்ட ஆன்சர் சொல்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. நீங்கள் என்ன கேட்குறீங்க, நீங்கள் சொல்லுவது சரியாக இருந்து எங்கள் மக்கள் பக்கம் தப்பு இருந்தால் அதை எங்கள் மக்களுக்கு அறிவுரையாக சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணி இப்படி கேள்விக்கு இடம் கொடுக்குறீங்க என்று சொல்லுவோம். நீங்கள் தப்பாக புரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சது தப்பு, அப்படி கிடையாது என்று நம்ம என்ன செய்வோம், அதை சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி என்ன பல விஷயங்கள் நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு மட்டும் இந்த நாட்டில் தனி சட்டம் என்னென்ன, நீங்கள் முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் மன்னர்கள் எப்படி கட்டாயமாக மதமாற்றம் பண்ணினாங்க என்று நீங்கள் கேட்கலாம். உங்கள் மனசில் என்ன இருக்குதோ இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் அதை அப்படியே போட்டு உடைப்பது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம்.